I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரொம்பவே உங்களை கியூரியஸ் ஆக்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, உங்களோட அட்டென்ஷனை ஈஸியாக கிராப் பண்ணக்கூடிய டாபிக் என்னன்னா ஹவு டு சூஸ் யுவர் ஸ்பவுஸ். ஓகே, உங்களோட ஃபியூச்சர் கணவன் ஆர் மனைவியை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப பிரக்ஷேத்தமாக உங்ககிட்ட பேச விரும்புகிறாரு. ஸோ லெட் us all pray before even we step into what God wants to talk to us. Okay, close your eyes. Lord, we come at this time entirely into your mighty hands, oh God. அப்பா, இந்த நேரத்தை கம்ப்ளீட்டாக உங்கள் பாதத்தில் நாங்கள் வைத்துட்டோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களுக்காக அப்பா ஒரு ஸ்பவுஸை வச்சுருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, பார்க்குற ஒருத்தவங்களுக்குள்ளேயும் அவங்களோட ஃப்யூச்சர் மேரேஜை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கலாம் ஆண்டவரே. அதற்கு எல்லாத்துக்கும் நீர் இன்னைக்கு பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. அப்பா, நாங்கள் யாராவது தவறான வழியில் இருந்தால் எங்களை நீங்கள் அப்பா உங்களோட வழியில் கொண்டு வருவீராக. எஸ்பெஷலி பார்க்குற அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்களை உங்கள் கரத்தில் நான் படிக்கிறேன் ஆண்டவரே. I pray that you will, Father Lord, guide them, oh Father Lord. அப்பா, அவங்களோட அப்பா தவறான வழியிலேருந்து நேரத்தில் நீங்கள் திசை திருப்புங்க ராஜா. நீங்கள் அவங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஏற்ற துணையை ஆண்டவரே ராஜா, அப்பா ஏற்ற நேரத்தில் ஆண்டவரை நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். ஓகே, let us all read. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் சில வசனங்களை வாசிக்கலாம். என்னதுன்னா Genesis 2:18-23. Okay, the actual story, Genesis 2:18-23, the classic அப்படின்னு வேணா சொல்லலாம். And the Lord God said, it is not good that man should be alone. I will make him a helper comparable to him. Out of the ground the Lord God formed every beast of the field and every bird of the air. Okay, wow. And brought them to Adam to see what he would call them. Okay, இது அப்படி வராது நினைக்கிறேன். And whatever Adam called each living creature, that was its name. So Adam gave names to all cattle, to the birds of the air, and to every beast of the field. But for Adam there was not found a helper comparable to him. Okay, நம்ம இதை கொஞ்சம் பாதியாக வாசிக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக அதை கவனிங்க. ஓகே, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 ஃபர்ஸ்ட் 20 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம், தமிழில் வாசிக்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஓகே, அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு டிசிஷன் எடுத்து அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா மனுஷன் தனியா இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்ட்டு. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஸோ நம்ம காட் வந்து ரொம்ப இஸ் அ வெரி கேரிங், ஒரு கன்சர்ன் நிறைந்த காட். ஓகேவா? இன்னும் இங்க தேவன் என்ன பண்றாருன்னா, ஆதாமுக்கு நான் ஒரு ஏற்ற துணையை உருவாக்க போகிறேன். ஏன்னா ஆதாம் ரொம்ப தனிமையாக இருக்கான், தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை அப்படின்ட்டு. என்னதான் ஆதாமை சுற்றி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஈடன் கார்டன் இருந்தாலுமே, அவ்வளோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபுட்டுக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலுமே, ஓகே, ஆனிமல்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் ஆனிமல்ஸ் அங்கே இருந்தாலுமே ஆடம்க்குன்னு ஒருத்தர் அந்த இடத்துல இல்லை. ஓகே, ஸோ அது தேவன் பார்த்த உடனே தேவன் ஓகே நம்ம ஆடம்க்கு ஒரு ஏற்ற துணையை, ஒரு ஹெல்ப்பரை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த இப்போ நம்ம பார்த்த ஸ்டோரியிலனா ஆண்டவர் எல்லா மிருகம், பறவை எல்லாத்தையும் உருவாக்குறாரு. ஆதாம் என்ன பேர் இடுவாருன்னு பார்க்குறாரு. ஆடம் என்னென்ன பேர் வைக்கிறாரோ அதுதான் அந்த மிருகங்களுக்கு பேராகுது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் என்ன, இந்த இடத்துல
we don't see Adam trying to find a மேட்ச் ஃபார் ஹிம். எந்த இடத்துலையும் ஆதாம் வந்து எனக்கு ஒரு துணை தேவை, இங்கே பாரு இந்த அனிமலுக்கு இந்த துணை இருக்குது, இந்த பறவைக்கு இந்த துணை இருக்குது, எனக்கு ஒரு துணை தேவைன்னு எந்த இடத்துலையும் ஆடம் யோசிக்கவே இல்லை. ஓகே, எந்த இடத்துலையும் ஆடம்க்கு வந்து நம்ம போய் ஏசப்பா கிட்ட நம்ம கேட்போம், எனக்கு யாராக இருக்காங்களா கேட்போன்றது யோசிக்கவே இல்லை. ஓகே, அது ஆடமோட மைண்டில் வரக்கூட இல்லை. ஓகேவா? பட் காட் நியூ தட் ஆடம் நீட்ஸ் அ ஹெல்ப்பர். ஆடம்க்கு ஒரு மேட்ச், ஆடம்க்குன்னு ஒருத்தி இருக்கணும் அப்படின்றது காட் நியூ அண்ட் காட் இஸ் டூயிங் இட். இன்றைக்கு கூட நீங்கள் எல்லாருமே ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் த பர்சன் ஃபார் மீ, ஐ திங்க் தட் இஸ் த பர்சன் ஃபார் மீ, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ டாக் டு தி டீனேஜர்ஸ் ஆர் இன்னும் கல்யாண வயசு வராதவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைமில் உங்களுக்கு திஸ் இஸ் நாட் தி ஏஜ் டு திங்க் அபவுட் யுவர் மேரேஜ். ஓகேவா? எல்லா பைபிள்லேயே வசனம் சொல்லுது, there is a time for everything, or there's a time to be happy, there's a time to be sad, there's a time to be to mourn, there's a time to be comforted அப்படின்ட்டு சில எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது. ஓகே, நாளைக்கு நடக்க போகிறத நான் இன்னைக்கே பண்ணணும்னு நினச்சேன்னா there might be some kind of என்ன சொல்கிறது, ஒரு கிளாஷ் நடக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற ஸ்பவுஸ், ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணிக்க போகிற மேரேஜை குறித்து நீங்கள் யோசிச்சு இன்னைக்கு சில டிசிஷன்ஸ் எடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் கோனா ஒர்க் அவுட், இட் இஸ் கோனா பிரிங் அ டிசாஸ்டர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆதாமை போல தான் ஆதாம் வந்து யோசிக்க கூட இல்லை, ஐ நீட் அ ஸ்பவுஸ்ன்றது யோசிக்க கூட இல்லை. பட் காட் நியூ இஸ் நீட். ஆண்டவருக்கு தெரிஞ்சது ஆதாமுக்கு ஒரு துணை தேவை அப்படின்ட்டு. இன்றைக்கு கூட உங்களுக்கு ஒரு துணை எந்த நேரத்தில் தேவைன்றது தேவனுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவரோட பிளானை ட்ரஸ்ட் பண்ணுவோம். இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம எல்லாருமே வி கெட் டெம்ப்டட். ஓகே, நானுமே அந்த விஷயத்தில் விழுந்திருக்கேன். ஸோ நம்ம எல்லாருமே ஓகே, எல்லாருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கமிட் ஆவாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னன்னா, if you believe God and if you are under his love and if you are under his will, நீங்க அவரோட சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாவே ஆண்டவர் அவரோட சித்தத்தின்படி தான் உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தையும் பண்ணுவாரு. ஸோ இந்த மேரேஜ்ன்றது ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் a holy covenant. it is very very important. ஸோ இந்த காரியத்தையும் ஆண்டவரோட சித்தத்துக்கு ஏற்றபடி தான் பண்ணுவாரு. அதுக்குள்ள நீங்களா ஒரு டிசைர்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் அதை வந்து கண்டிப்பா he'll do something and அதை வந்து அந்த உங்களோட பிளானை ஆண்டவர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவார், உங்களோட பிளானை ஆண்டவர் கேன்சல் பண்ணிடுவார். அந்த நேரத்தில் உங்களுக்கு வலிக்கும், கான்சிக்வன்ஸஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த நேரத்தில் யூ வில் ஃபீல் லைக் ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேனே, நான் ஏன் பண்ணேன், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இல்லை, அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அந்த பர்சன் கூடனா யூ வில் ஸ்டார்ட் ஸ்டபர்ன் ஆயிடுவீங்க. ஆண்டவர்கிட்ட அடம் பிடிப்பீங்க, இல்லை எனக்கு இந்த பையன் தான் வேணும், எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஆண்டவரை நீங்கள் ஹர்ட் பண்ணக்கூடிய ஆளாயிடுவீங்க. ஸோ இன்றைக்கு யூ புட் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் இட். இஃப் யூ ஆர் கோயிங் இன் டு த டைரக்ஷன், புட் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் இட். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா உங்கள் சித்தத்தின்படி ஆதாமுக்கு ஒரு துணை தேவைன்னு. அதாவது அந்த இடத்துல ஃபீமேல் என்ற ஒருத்தி உருவாகிறதுக்கு முன்னாடியே God knew that this male needs a female அப்படின்ட்டு இல்லை. He created Eve for Adam, not Adam for Adam or Eve for Eve. Okay, he created this beautiful என்ன சொல்ல gender for Adam. Okay, ஒரு ஃபீமேலை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இன்றைக்கு கூட God has already thought about your spouse. He's already working on it. Okay, and at the right time he is going to bring the spouse for you. And for the teenagers especially, this is not the time. Okay, this is definitely not the time. You snap out of it as soon as possible. Okay, next is சில வசனங்களை வாசிப்போமா? 21 இருந்து. And the Lord God caused a deep sleep to fall on Adam, and he slept, and he took one of his ribs and closed up the flesh in its place. Then the rib which the Lord God had taken from man, he made into a woman, and he brought her to the man. And Adam said, this is now bone of my bones and flesh of my flesh. She shall be called woman, because she was taken out of man. தமிழ்ல வாசிக்கலாமா? 21 இருந்து 23 வரைக்கும்.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் அவர் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனினால் எடுத்து விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்புகளில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரியை பாருங்களேன். அதாவது லவ் ஸ்டோரி ஆடமோ ஈவோ இதுக்கு முன்னாடி பார்த்துக்கல, ஓகே, ஆடம் அண்ட் ஈவோ பார்த்துக்கல, பட் காட் ரோட் தேர் லவ் ஸ்டோரி ஸோ பியூட்டிஃபுல்லி. ஓகே, எப்படி அழகாக காட் யோசிக்கிறாரு, ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமோட விழா எலும்புல இருந்தே மனுஷியை உருவாக்கி அவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிறாரு. This is God ordained marriage. So those who are waiting upon marriage, okay, time வந்துருச்சு, கல்யாணம் யார் ஏற்ற துணையில் இருப்போம், நீங்கள் யார் ஏற்ற துணைன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, trust that God has already, okay, brought in your spouse. ஆல்ரெடி இந்த உலகத்துக்கு உங்களோட ஸ்பவுஸ் ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு, ஏற்ற நேரத்தில் இணைக்க போறாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒருத்தர் ஆண்டவர் வச்சிருக்காரு. நீங்க ஆண்டவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவரோட சித்தத்தின்படி, எப்படி ஆதாமுக்கு ஏவாள், ஏவாளுக்கு ஆதாம்ன்றது போல, தட் அந்த இடத்துல இட் இஸ் கோனா பி சோ பியூட்டிஃபுல் தட் நீங்கள் ரெண்டு பேருமே ஆண்டவருக்காக இணைக்கப்பட்டு, ஆண்டவர்னால இணைக்கப்பட்டு, ஆண்டவருக்காக வாழக்கூடிய ஒரு தம்பதியர்களாக இருப்பீங்க. ஓகேவா? காட் ஆடம்க்கு ஒரு துணை தேவைன்னு நினைக்கிறப்போ காட் என்ன பண்ணாரு, ஈவை தான் கிரியேட் பண்ணாரு. ஈவ்ஸை கிரியேட் பண்ணல, ப்ளூரல் ஃபார்மில் கிரியேட் பண்ணல, ஒருத்தவங்களை தான் கிரியேட் பண்ணாரு. கரெக்டாக? ஸோ அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கான ஸ்பவுஸ் ஒருத்தவங்களை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஸோ இப்போ இருக்கிற மேபி இந்த வயசுனால நிறைய பேர் இவங்களான்னு யோசிப்பீங்க. கரெக்டாக? டு நாட் திங்க், ரிமெம்பர் தட் காட் இஸ் ஆல்ரெடி ப்ரீடிஸ்டைன்ட் யுவர் ஸ்பவுஸ் ஃபார் யூன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ சில பேருக்கு இந்த மேட்ரிமனி இதில் வந்து நிறைய பேரை பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் கரெக்டாக தப்பானா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பேர் அந்த லிஸ்ட்டில் வந்தாலுமே ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிறவங்களோட தான் உங்களை வந்து திருமணம் செய்வார். ஓகே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Mark 10:8-9. And the two shall become one flesh, so then they are no longer two but one flesh. Therefore what God has joined together, let man not separate. ஓகே, கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்கா கடவன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் வந்து இணைக்கிறார் அப்படின்னா நோ மேன் வில் எவர் டேர் டு செப்பரேட் யூ. அப்படியே பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலுமே ஆண்டவர் கர்த்தர் இணைத்ததை யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்களே நினச்சிக்கிட்டா கூட அதை பிரிக்க முடியாது. போராட்டங்கள், ஒரு திருமணம்ன்றப்போ போராட்டங்கள் நிறைய வரலாம், மேரேஜ் லைஃப்ன்றப்போ அந்த ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் நிறைய போராட்டங்கள் வரலாம். பட் இஃப் யூ சரண்டர் இட் டு த வில் ஆஃப் God, ஆண்டவர் கண்டிப்பாகவே நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை அழகாக நடத்தி he will lead you according to his will, and no matter the storm, no matter the wind, you will be able to ride the boat because Jesus is going to be with you. God has already predestined your life, and அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஆதாம்க்கு ஏவாளுக்கு ஆதாம்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒருத்தவங்கள ஆண்டவர் கண்டிப்பாக வச்சிருக்காரு. ஆல்வேஸ் ரிமெம்பர், காட் டிடன்ட் கிவ் ஆடம் ஆப்ஷன்ஸ், காட் ஜஸ்ட் ஷோட் தட் ஒன் பர்சன் டு ஹிம். ஸோ உங்களுக்கும் ஆண்டவர் அந்த மாதிரி ஆண்டவர் கண்டிப்பாக ஒருத்தவங்களை ஆண்டவரோட சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். ஸோ யூ டோன்ட் கோ and make it complicated. Okay, let us all pray right now. Lord Jesus, இப்பொழுது கூட இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் வாழுவோம் அப்பா. எஸ்பெஷலி இந்த மேரேஜ் லைஃப்பில் ஆண்டவரே ராஜா, நீங்கள் இவங்களுக்காக வைத்திருக்கிற ஸ்பவுஸ் ஆண்டவரே ராஜா, அவங்களோட சுயத்தில் நிர்ணயம் பண்ணாமல் உங்கள் சித்தத்தின்படி நிர்ணயம் செய்ய அவங்களுக்கு கிருபை தாங்க. அது மாதிரி டீனேஜர்ஸ் எந்த இடத்துலையும் அப்பா இச்சையில் விழாதபடிக்கு அப்பா, எந்த ஒரு ட்ராப்பில் விழாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.